விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளித்த இளைஞர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. யார் அந்த இளைஞர்? எப்போது இந்த துயரம் நேர்ந்தது? பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்று முழுவதும் கரை புரண்டு தண்ணீர் சென்றது. இந்நிலையில்தான் சற்று அந்த நாம பார்க்கக்கூடிய காட்சி தென்பெண்ணை ஆறு எல்லிச்சத்திரம் அணைக்கட்டு, அதாவது ஏனாதிமங்கலம் என்ற பகுதியில் உள்ள எல்லிச்சத்திரம் அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டு பகுதியில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் கொஞ்சமாக தண்ணி சென்று கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் அந்த சூழல் சிக்கி இந்த விழுப்புரம் மணிநகரை சேர்ந்த சின்னசாமி என்ற இளைஞர் நண்பர்களுடன் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் நண்பருடன் இந்த சின்னசாமி என்ற அவர் தண்ணீர் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்டார். நண்பர்களே தேடி பார்த்த நிலையில் கிடைக்காத நிலையில் அவருடன் சென்ற 2 நபர்கள் கரையேறி வந்துவிட்டனர். இந்த சின்னசாமி மற்றும் அந்த சுழலில் தண்ணீர் அடித்துச் செல்லப்பட்டு காணவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தற்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சி திருவண்ணூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தான் கடந்த 1 மணி நேரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில் அந்த இளைஞரின் உயிரோடு உள்ளாரா என்ற தகவலும் இன்னும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து தேடுதல் பணியானது நடைபெற்று வருகின்ற காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.